கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஒரு ஸ்பீட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா. கானானுடைய அருவருப்புகளை தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் பழைய ஏற்பாடு முழுவதும் அவர் குறிப்பிட்டு அவர் எழுதி காண்பித்திருக்கிறார். இந்த கானானியருடைய அருவருப்புகள் என்றால் என்ன? அதை குறித்தான் இந்த நாளிலே வேதத்தில் ஒரு அதிகாரம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர், ஒரு அதிகாரம் அல்ல, குறிப்பிட்டு சில அதிகாரங்கள் முழுவதும் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். சில சகோதரிகள் எல்லாம் கண்ணீரோடு கூட அழுது கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? சாபங்கள். இந்த சாபம் பரம்பரையாக இருக்கிறது. ஏன் குழந்தைகள் பலியாகிறாங்க? ஏன் மலட்டுத்தன்மை? இதுக்கு புரிந்து கொள்ள முடியாத காரணங்கள் ஏராளமாக இருக்கலாம். ஆனால் பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கும் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த என்ன பரம்பரையில, தலைமுறையில, சந்ததியில என்ன அருவருப்பான பாவங்களை செய்து அந்த சாபம் விழுந்திருக்கிறது, இந்த பாவம் பின்தொடர்கிறது, இந்த வியாதி பின்தொடர்கிறது, இந்த மரணம் பின்தொடர்கிறது, இது பரம்பரையா இது ஏன் வருகிறது என்பதை அறியாமல் நாம் அழுது கொண்டிராமல் நம் சந்ததியிலே முற்பிதாக்கள் வழியாய் நம்ம கொஞ்சம் பரம்பரையை உற்று நோக்கி நம்ம கவனித்தோமானால் நிச்சயம் வெளிப்படும். அது என்ன பாவம் என்பது வெளிப்படும். அப்ப அந்த பாவத்தை அறிந்து, அது என்ன பாவம் என்பதை அறிந்து அதை தேவனிடத்துல நாம் என்ன செய்யணும்? நாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு, அந்த அருவருப்பான பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அல்லது தகப்பன் செய்திருந்தால் பிள்ளையின் மேல் விழும். அந்த தகப்பனுக்கு தகப்பன் முற்பிதாக்கள், இப்படி யாரு அப்பா சொல்லிடலாம், தாத்தா சொல்லிடலாம், அதுக்கு மேல இருக்கிறவங்க 1 2 பேர் சொல்லிடலாம். அது முன்னாடிலாம் 3ஆம் 4ஆம் தலைமுறை நமக்கு தெரியாது. அறியாம ஒரு குற்றத்தை நம்ம சுமக்கிறோம். நம்ம செய்த சின்ன தவறா இருக்கலாம். அது இவ்வளோ பெரிய ஒரு சுமை என் தலையில விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லி காலமெல்லாம் நான் கண்ணீர் வடிக்கணுமா அப்படின்னு சொல்லி புலம்பி ஏராளமான சகோதரிகள் தவித்து கொண்டிருக்கிறாங்க. குடும்பங்களும் தவித்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கு பாருங்களேன், விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் ஏராளமாய் பரவி போயிருக்கு. சாதாரணமாக போச்சு. இப்போ ஊழியக்காரர்கள் எல்லாம் விபச்சாரம் செய்வது, விபச்சாரிகளை வைத்துக்கொள்வது, வேசிகளோடு கூட ஊர் சுற்றுவது, ஊழியம் செய்து கொண்டு விபச்சாரிகளோடு கூட ஊழியம் செய்து கொண்டு இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி பகிரங்கமாய் போயிடுச்சு. ஹல்லேலூயா. பாவம் அப்படின்னு பேசுகிறதுக்கே பெண்களே பேசக்கூடாது சபையில், அப்படிலாம் கண்டித்த நாட்கள் எல்லாம் சபைகளிலே ஏராளம். பெண்கள் பேசக்கூடாது, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, பெண்கள் பாடக்கூடாது, அப்படிலாம் கண்டிஷன் போட்டு நடத்தின காலங்கள் எல்லாம் மாறி போய் இன்றைக்கு சபைகளிலே விபச்சாரங்களும் வேசித்தனங்களும், ஊழியக்காரர்கள் வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் செய்வதும், மாம்ச இச்சைகளை போதிப்பதும், பாவத்தை குறித்ததான கண்டிப்பு இல்லாமல் பாவத்தை ஈர்க்கும்படி வஞ்சனையினால் உல்லாசமாய் வாழுகிற பொழுதுபோக்காய் போதிக்கிற பிரசங்கங்கள் இப்படியெல்லாம் போதித்து கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. பாவம் செய்யாத மனுஷன் இல்லைதான். ஆனால் இப்படிப்பட்டதான பாவங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் ஐயோ, எங்கே வேசித்தனம் விபச்சாரம்லாம் செய்கிறாங்க, விபச்சாரம் செய்து கொண்டே ஊழியம் செய்கிறாங்க, பாடல் ஊழியம் செய்கிறாங்க. பாஸ்டர் போதகர்கள்லாம் படிச்சிருக்காங்க, பாஸ்டருக்கு படிச்சிருக்கிறாங்க, பாஸ்டருங்கிறாங்க, அவங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களே, ஆடம்பரமாக இருக்கிறாங்களே, சந்தோஷமாக இருக்கிறாங்களே, கார் பங்களாலாம் வச்சுட்டு இருக்கிறாங்களே, ஆனால் சடிதியாய் அவர்களுக்கு அழிவு வரும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அவர்கள் உடனே விபச்சாரம் செய்த உடனே பட்டுன்னு அடித்து அவர்களை கொன்று போட மாட்டார் ஆண்டவர். அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. இந்த கானானினுடைய அருவருப்புகள் எல்லாம் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் இதெல்லாம் நிறைவேறி இருக்குது. ஆமாம், அவங்களோட சந்ததியில் இருக்குது, நான் செஞ்சுருக்கிறேன், நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு லிஸ்ட்டில் நம் இருதயம் அதை வாசிக்கும் பொழுதே நமக்கு சொல்லிடும். ஹல்லேலூயா. இது இருக்குது, நம்ம குடும்பத்தில் இருக்குது, நம்ம சந்ததியில் இருக்குது, நம்ம தாத்தா செஞ்சுருக்காங்க, அப்பா செஞ்சுருக்காங்க, அம்மா, இப்படி ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் ஏதாவது ஒன்று சிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒருத்தி இந்த அருவருப்பான பாவங்களை செய்திருக்கும் பொழுது
ஆமென். கர்த்தர் உடனே அவங்கள அடிச்சு கொன்னுட மாட்டார். அவர்களுக்கென்று ஒரு காலம் இருக்குது. எப்படி எம்மோரியருடைய அக்கிரம் 400 வருஷம். இப்ப எம்மோரியருடைய அக்கிரமம்னா, அது முழுவதும் அந்த ஜாதிகள் முழுவதும் ஆ சேர்ந்து எல்லாவற்றுக்கும் ஒரு பொதுவான அந்த ஜாதிகளுக்கு பெயர் தான் இந்த எம்மோரியர். அப்ப எமோரியர் செய்த அந்த ஜாதிகளுடைய அருவருப்புகளை தான் இந்த கானானியர் என்ற ஜாதிகளும் அதே அருவருப்புகள் தான் செய்தாங்க. 2 பேருக்கும் தனித்தனியான நியாயத்தீர்ப்பு அல்ல. 2 பேருக்கும் ஒரே நியாயத்தீர்ப்பு தான். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், அந்த 7 ஜாதிகளையும் பார்த்து நீ பயப்படாதிரு. அல்லேலூயா. நான் உன் கண்களுக்கு முன்பாக அந்த 7 பலத்த ஜாதிகளையும் ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் 7 பலத்த ஜாதிகளை நான் உன் கண் முன்னின்று துரத்தி விடுவேன். நான் அவர்களுடைய தேவர்களை அதம் பண்ணி போடுவேன். நீ பயப்படாதிரு. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து பெரிய அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் நான் உன்னை கொண்டு வந்தேன்ல, என்னுடைய பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் நான் உன்னை நடத்தி கொண்டு வந்ததை நீ கண்டு பயப்படாதிரு என்று சொல்லி உபாகம் 7வது அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. நாம செய்ய வேண்டியது ஒரு சிலைகளை உடைத்து ஒரு பலிபீடங்களை இடித்து ஒரு விக்கிரகங்களை அக்கினினால் சுட்டரித்து போட்டு இந்த ஜாதிகளோடு கூட கலவாதிரு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் எதிர தவறு இருக்கிறோம், ஆனால் விடுதலை நிச்சயம். எப்படி அந்த கானானுடைய அருவருப்புகளுக்கு 400 வருஷம் தேவன் பொறுமையா இருந்தார். அந்த 400 வருஷம் அவர்களிடத்துல அவர் சிட்சிக்கவில்லை. அல்லேலூயா. ஆமென். அவர்களை தேவனாகிய நியாயத்தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கல. ஒரு காலம் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் பொறுமையா இருந்தார். அவருடைய அக்கிரம் நிறைவேறும் வரைக்கும் அந்த 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய செய்த பாவத்து நிமித்தம் பாடுகள் வழியாய் ரத்தம் சிந்த வைத்து பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர் எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை செய்தார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், விடுதலை நிச்சயம். நம் குற்றத்தை அறிக்கைட்டு நாம் மனம் திரும்பும் பொழுது இங்க முக்கியம் என்னன்னா, இந்த பாவத்தை செய்யறது பெருசு இல்லை, செஞ்சுட்டாலும் பெருசு இல்லை. அல்லேலூயா. செய்து கொண்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு இதை நான் செஞ்சிருக்கிறேன், இதை நான் செஞ்சுட்டேன், என் சந்தையில் செஞ்சிருக்கிறாங்க, இந்த பரம்பரையில் செஞ்ச பாவத்தினுமே என் பின்தொடர்கிறது. இந்த பலவீனம் எனக்கு உண்டு, என்னை என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் அறிக்கை எடுக்கிறேன். அல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, போன்ல நிர்மாண படங்கள், ஆபாச படங்கள், அருவருப்பான காட்சிகள், சினிமா பாடுகள், சினிமா காட்சிகள், அல்லேலூயா, இது எல்லாம் பார்த்து கொண்டு வாழ்க்கையை இன்னும் ருசிக்க வேண்டும் என்று சொல்லி பாவத்திற்குள்ள ஆழத்துக்குள்ளாக இறங்குகிற சகோதரிகள், அல்லேலூயா, விபச்சாரம் செய்து கொண்டு வேதத்தை துணிகரமாய் தொடுகிற சகோதரியே, அல்லேலூயா, வேசித்தனங்கள் விபச்சாரம் செய்து கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரிகளே, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொருத்தருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பிரித்து அவர்களை திக்கற்றவர்களாய் விட்டு அனாதைகளாக்கிவிட்டு அவர்கள் குடும்பங்களுடைய சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் சொத்துக்களையும் சமாதானத்தையும் பறித்து கொள்ளுகிற விபச்சாரிகள், அல்லேலூயா, வேதத்தை வைத்துக்கொண்டு அடுத்தருடைய குடும்பத்தை அபகரித்து கொள்ளுகிற துணிகரமுள்ள பாவங்களை செய்கிற சகோதரிகளே, இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. நாம் செய்கிறது யாருக்கும் தெரியாது, அப்படி அல்ல. ஒரு நாள் அல்லேலூயா கொஞ்சம் நீதி செஞ்சாலே, நன்மை செஞ்சாலே, அதை தேவனாகிய கர்த்தர் மலைகளின் மேலே வைத்து விளக்கு போல பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. நாகமானுடைய குஷ்டத்துக்கு அந்த சின்ன பெண்ணு உதவி செய்தார். அவளை குறித்து எழுதியிருக்கிறது. அப்படியானால் இவ்வளவு பெரிய தேவன் அருவருக்கத்தக்க பாவத்தை செய்யும் பொழுது அதை நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் வெளியரங்கமாக்குவார். எப்பொழுது அந்த அக்கிரம் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அக்கிரமத்தின் காலம் நிறைவேறும் பொழுது அந்த அவமானம் வெளியரங்கமாகும். அவன் இலச்சை அவனை மூடும். அல்லேலூயா. அதை யாராலும் மாற்ற முடியாது. இன்றைக்கு மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். அல்லேலூயா. நாம் பாவத்தை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டு மனத்தாழ்மையோடு கூட அவரை நோக்கி பார்த்து கெஞ்சுவோமா? இன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. கானானியருடைய அக்கிரமங்கள் அருவருப்புகள் என்ன? லேவியராகமம்
18வது அதிகாரம். நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருக்கிற எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் கர்த்தர். ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது. நான் கர்த்தர். உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கல் ஆகாது. அவள் உன் தாயானவள். அவளை நிர்வாணமாக்கல் ஆகாது. உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கல் ஆகாது. அது உன் தகப்பனுடைய நிர்வாணம். உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது வீட்டிலாகிலும் புறத்தாகிலும் பிறந்த குமார்த்தியாகிய உன் சகோதரியை நிர்வாணமாக்கல் ஆகாது. உன் குமாரனுடைய மகளையாவது உன் குமாரத்தினுடைய மகளையாவது நிர்வாணமாக்கல் ஆகாது. அது உன்னுடைய நிர்வாணம். உன் தகப்பனுடைய மனைவியினிடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமார்த்தியை நிர்வாணமாக்கல் ஆகாது. அவள் உனக்கு சகோதரி. உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்கல் ஆகாது. அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கின இனமானவள். உன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்கல் ஆகாது. அவள் உன் தாய்க்கு நெருங்கின இனமானவள். உன் தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணமாக்கல் ஆகாது. அவன் மனைவியை சேராயாக. அவள் உன் தகப்பனுடைய சகோதரி. உன் மருமகளை நிர்வாணமாக்கல் ஆகாது. அவள் உன் குமாரனுக்கு மனைவி. அவளை நிர்வாணமாக்கல் ஆகாது. உன் சகோதரனுடைய மனைவியை நிர்வாணமாக்கல் ஆகாது. அது உன் சகோதரனுடைய நிர்வாணம். ஒரு ஸ்திரீயையும் அவள் மகனையும் நிர்வாணமாக்கல் ஆகாது. அவளுடைய குமாரரின் மகளையும் அவளுடைய குமாரத்தின் மகளையும் நிர்வாணமாக்கும்படி விவாகம் பண்ணலாகாது. இவர்கள் அவளுக்கு நெருங்கின இனமானவர்கள். அது முறைகேடு. உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. ஸ்ரீயானவள் சூதகத்தால் விளக்கத்தில் இருக்கையில் அவளை நிர்வாணமாக்க அவளோடு சேராதே. பிறருடைய மனைவியோடு சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள வேண்டாம். நீ உன் சந்ததியில் யாரை ஆகிலும் மோலோகிக்கென்று கீழ்கெடுக்கும்படி இடம் கொடுக்காதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. நான் கர்த்தர். பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோட சம்யோகம் பண்ண வேண்டாம். அது அருவருப்பானது. யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்ரீயானவள் மிருகத்தோடே புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது. அது அருவருப்பான தாறுமாறு. இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இந்த அருவருப்புகள் எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கை கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அல்லேலூயா, ஆமென், க்ளோரி. இப்பொழுதும் உங்களுக்கு முன்னிருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல ஆமென் அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அல்லேலூயா, ஆமென், ஆமென், இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. இந்த லேவியராகும் 18 அது மாத்திரமல்ல, ஆமென், லேவியராகும் 20வது அதிகாரம். இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஆமென் வாசிச்சு பாருங்க. இதில் எல்லாம் கானானியருடைய அருவருப்புகள் எல்லாம் இதில் ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை வாசித்து ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிட்டு நம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடி இதுவரைக்கும் தீட்டுப்படுத்தி இந்த அருவருப்பான பாவங்களையே நான் செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அம்மின் அறிக்கையிட்டு மனம் திரும்பினால் நிச்சயம் அவர் கிருபையை
இரக்கத்தை விளங்கச் செய்வார். அல்லேலூயா. எப்பொழுது நாம் நம்முடைய அக்கிரம் நிறைவேறும் காலம் வருவதற்குள்ளாக ஆண்டவரிடத்துல நாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பினால் தாழ்த்தினால் தேவனாகிய கர்த்தர் மன்னிப்பு தருவார். அல்லேலூயா. ஆமென். ஆனால் இந்த அருவருப்புகளை செய்து கொண்டு அப்படியே தொடர்ந்து கொண்டு ஆமென் துணிகரமாய் வாழ்வோமானால் தேசம் கக்கி போடும். அல்லேலூயா. ஆமென். அந்த தேசம் எப்படி அவர்களை கக்கி போட்டதோ ஆமென் நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கு நியாயங்களை கை கொண்டு நாம் கடைபிடிப்போமானால் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் இந்த அருவருப்பான பாவத்தின் நிமித்தமாய் கொள்ளை நோய்கள் அல்லேலூயா செய்த பாவத்தின் நிமித்தமாய் ஆத்தும மரணம் அல்லேலூயா வந்து நிச்சயமாய் செத்து மடிந்துதான் போவோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, லேவியராகவும் 20வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோலேகுக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லறிய வேண்டும். அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோலேகுக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். அவன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோலேகுக்கு கொடுக்கும்போது தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கண்சாடியாயிருந்தால் நான் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மோலேகை விபச்சார மார்க்கமாய் பின்பற்றின யாவரையும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்படுபவர்கள். தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன் தன் தகப்பனை நிர்வாணமாக்கினபடியால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. ஒருவன் தன் மருமகளோடு சயனித்தால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அருவருப்பான தாறுமாறு பண்ணினார்கள், அவள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. ஒருவன் பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்யோகம் பண்ணினால் அருவருப்பான காரியம் செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. ஒருவன் ஒரு ஸ்திரீயையும் அவள் தாயையும் படைத்தால் அது முறைகேடு. இவ்வித முறைகேடு உங்களுக்குள் இராதபடிக்கு அவனையும் அவர்களையும் அக்கினிலே சுட்டரிக்க வேண்டும். ஒருவன் மிருகத்தோடே புணர்ந்தால் அவன் கொலை செய்யப்பட கடவன். அந்த மிருகத்தையும் கொல்ல கடவீர்கள். ஒரு ஸ்திரீ யாதொரு மிருகத்தோடு சேர்ந்து சயனித்தால் அந்த ஸ்திரீயையும் அந்த மிருகத்தையும் கொல்ல கடவாய். இரு ஜீவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அவைகளின் இரத்தப்படி அவைகளின் மேல் இருப்பதாக. ஒருவன் தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது குமார்த்தியாயிருக்கிற தன் சகோதரியை சேர்த்து கொண்டு அவன் அவளுடைய நிர்வாணத்தையும் அவள் அவனுடைய நிர்வாணத்தையும் பார்த்தால் அது பாதகம். அவர்கள் தங்கள் ஜனங்களை கண்களுக்கு முன்பாக அறுப்புண்டு போக கடவர்கள். அவன் தன் சகோதரியை நிர்வாணப்படுத்தினான், அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். ஒருவன் சூதக ஸ்திரீயோட சயனித்து அவளை நிர்வாணமாக்கினால் அவன் அவளுடைய உதர ஊற்றை திறந்து அவளும் தன் உதர ஊற்றை வெளிப்படுத்தினபடியால் இருவரும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். உன் தாயினுடைய சகோதரியும் உன் தகப்பனுடைய சகோதரியும் நிர்வாணமாக்காயாக. அப்படிப்பட்டவன் தன் நெருங்கிய நினத்தை அவமானமாக்கினான், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். ஒருவன் தன் தகப்பனின் சகோதரனுடைய மனைவியோடு சயனித்தால் அவன் தன் தகப்பனின் சகோதரனை நிர்வாணமாக்கினான், அவர்கள் தங்கள் பாவத்தை சுமப்பார்கள். சந்தானம் இல்லாமல் சாவார்கள். ஒருவன் தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினால் அது அசுத்தம். தன் சகோதரனை நிர்வாணமாக்கினான், அவர்கள் சந்தானமற்றிருப்பார்கள். ஆகையால்
நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடவுங்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி நான் உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விளக்கின மிருகங்களாலும் பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவருப்பாக்காதிருப்பீர்களாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷன் ஆகிலும் ஸ்ரீ ஆகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல்லறிவார்களாக. அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவது என்று சொல் என்றார். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனத்துல ஒருவன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற போதே அவனுடைய இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென், க்ளோரி. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினால் ஆமென், தேவனாகிய கர்த்தர் ஆமென் அந்த தீட்டுப்படுத்தின சரீரத்துக்கு விரோதமாய் அவர் எழும்புவேன் என்று சொல்றார். இந்த கல்லின் மேல் மோதுகன் இவனும் விழுந்து நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய சரீரம் ஆமென் கர்த்தர் தந்தது. நமக்குள்ளே இருக்கிற ஆவி அவருடைய ஆவி. அல்லேலூயா. நம்ம இருதயத்துக்குள்ளே அவருடைய கட்டளைகளை ஆமென் வைத்து இரவும் பகலும் அதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் ஆமென் பாவம் செய்யாதபடிக்கு ஆமென் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. துணிகரமாய் இந்த காலகட்டங்கள் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் துணிகரமாய் செய்கிற காலங்கள் நாட்கள். அல்லேலூயா. சகஜமாய் போயிட்டு ஊழியக்காரிகள் ஆமென் சபை போதகர்கள் ஆமென் குடும்பங்கள் விசுவாசிகள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி ஈவு இரக்கமல்லாமல் ஆமென் தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டை அபகரித்து ஆமென் அந்த பிள்ளைகளை திக்கற்றவர்களாய் கைவிடுகிறதும் பசியும் பஞ்சத்திலும் கைவிடுகிறதும் அல்லேலூயா மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறதும் ஆமென் குடும்பத்தை உடைக்கிறதும் அடுத்தவருடைய புருஷனை திருடுகிறதும் அபகரிக்கிறதும் அல்லேலூயா மற்றவர்களுடைய மனைவியை அபகரித்துக் கொள்வதும் தகாத உறவிலே ஈடுபடுவதும் அந்தரங்க பாவங்களும் இரகசிய பாவங்களிலும் ஆமென் ஈடுபடுவதும் ஆபாச படங்களும் நிர்வாண படங்களையும் பார்ப்பதும் தன்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆமென் தாறுமாறாய் வாழ்கிற நாட்கள் இது. அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு ஆமென் ஆகார் அந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவள் அலைந்து திரிகிறாள். அப்ப ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் தூதனை பார்த்து அவர் சொல்லுகிறார், பெயர் வைக்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா, நீர் என்னை காண்கிற தேவன். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, என்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு என்கிற பயம் நமக்குள்ளே இருக்கிறதா? வீட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம்? ஆமீன். வெளியில நம்ம என்ன செய்கிறோம்? என்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமீன். அவளுக்கு யாருன்னு தெரியாது. என்னை காண்கிற தேவன் இவர்தான் என்று சொல்லி ஒரு நாமத்தை சூட்டினாள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரியும், நம்மை காண்கிற தேவன் யெகோவா தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஆமென். கர்த்தர் உள்ளந்திரிகளை ஊற்றி பார்க்கிற தேவனா. அல்லேலூயா. நாம் பேசுகிறதுக்கு முன்பாகவே நாம் இன்னது பேச போகிறோம் என்பதை தேவனாகிய கர்த்தர் ஆமென் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு அறிந்திருக்கிற தேவன் ஆமென் நம்ம எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக நாம் பொய் சொல்லக்கூடாது, நாம் மறைக்கக்கூடாது. அப்ப இந்த கானானியருடைய அருவருப்புகள் எல்லாம், இந்த எமோரியருடைய அருவருப்புகள் எல்லாவற்றையும் அல்லேலூயா இந்த கானானியர்கள் அவர்கள் ஆமென் செய்தபடினால் ஆமென் அந்த அருவருப்புகளை தேவனாகிய கர்த்தர் அகற்றி போடுவதற்கு, சுத்திகரிப்பதற்கு எகிப்துக்குள்ளாக தேவ ஜனத்தை அவர் ஆமென் உள்ளே பாதுகாப்பா அனுப்பி வைத்தார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நாம் எதிலே விழுந்து போயிருக்கிறோம்? இன்றைக்கு இந்த பாவங்களை
சர்வ சாதாரணமாய் நாம் செய்திருக்கிறோம். நமக்கும் அக்கிரமத்தினுடைய காலம் நிறைவேறுகிறதற்கு ஒரு காலம் உண்டு. ஆமென். முடிவும் நிச்சயமாய் உண்டு. முடிவு வரும்பொழுது ஆமென் அவருடைய நீதியிலே காத்திருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு. ஆமென். துணிகரமாய் செய்கிறவர்களுக்கு முடிவு நிச்சயம். இளைப்பாறுதல் நிச்சயம். அது எதுவானாலும் சரி, அதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு ஆமென் க்ளோரி. இந்த பூமியின் மத்தியில வேணால் அது அவமானமாய் ஆமென் முடிவு மாறலாம். ஆனால் அது ஆத்மாவுக்கு விடுதலை என்பதை உணர்ந்து கொண்டு சமாதானமாய் அல்லேலூயா கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற நியாயத்தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பயந்து நடங்குகிற பயத்திலே ஆமென் அவருக்கேற்ற பரிசுத்தத்திலே நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் ஆமென் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, துணிகரமாய் வேதத்தை எடுத்து அல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையை உபச்சாரம் செய்து கொண்டு அவன் பேசுகிற ஊழியக்காரிகள், துதித்து பாடல் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், ஒரு ஆலயத்தில் இருந்து கொண்டு சபை போதகர் மேலே ஊழியக்காரர் மேலே சகஜமாய் பேசி தொட்டு பேசி பழகுவதும் ஆமீன் அவர்களோடு கூட வேசித்தனங்கள் உபச்சாரம் செய்வதும் ஆமீன் அவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் அவருடைய மனைவி அவர்கள் விடுகிற கண்ணீர் அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் யாரிடத்தில் அவர்கள் முறையிடுகிறார்கள் ஜெபிக்கிறார்கள் என்பது ஆமீன் உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், கானானியரையும் எமோரியரையும் 7 பலத்த ஜாதிகளும் தேவனாகிய கர்த்தர். ஆமேன். அவர் சங்காரம் பண்ண வைத்த தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் விடுவித்து நமக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.